வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் P3 Pro அண்டு P3 X அப்படின்னு 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ரியல்மி P3 Pro அப்படிங்கிற மொபைலை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய ப்ரைஸு, அதில் இருக்கக்கூடிய சிப் செட்டுக்கு அந்த ப்ரைஸ் ஒர்த்தா, கேமராவுக்கு ஒர்த்தா அண்டு கேமிங் மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேமிங் மொபைல் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வேறு என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸை வச்சு தான் நம்ம எல்லாமே கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த ரியல்மி பிராண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ரியல்மி பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு சேல் வந்து 25th February 12 PM அப்படின்னு போடுறாங்க. ஸோ அதுக்கு 2000 கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு 22,000 கிடைக்குது. அதிலே நீங்கள் 8GB RAM 256GB வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு, அதாவது 2000 டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 23,000 கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் 12256னு ஒரு வேரியண்ட் இருக்குது. ஸோ அந்த வேரியண்ட்டு வாங்க தேவையில்ல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 25,000க்கு கார்டு ஆஃபர் போக கிடைக்கும். அது 512GB கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் 256GB தான் வேணும்னா நீங்கள் 8,256 வாங்கிடலாம். ஸோ நீங்கள் 12,256 25,000க்கு வாங்குறதா இருந்தால் இதோட பெஸ்ட்டு சாய்ஸஸ் நிறையாவே இருக்குது. ஓகே, இவங்க ஃபஸ்ட்டு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைட் பேனல் வந்து பிளாஸ்டிக் பேனல் தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு டார்க்கரான ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த க்ளோ ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணி ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது ப்ரோ பர்ஃபார்மன்ஸ், ப்ரோ கேமிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் அண்டு உங்களுக்கு பேக் பேனல் கொஞ்சம் அந்த மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். க்ளோ ஆகிறதுனா நீங்கள் வந்து நல்ல ஒரு சன்லைட்டில் வச்சுட்டு டக்குன்னு ஒரு இருட்டான ரூமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளோ ஆகிறது தெரியும். ஸோ அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஸோ அது இல்லாமல் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேரியண்ட் மட்டும்தான் உங்களுக்கு க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு திக்னஸ் பார்த்திங்கன்னா 8mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா IP66, 68, 69. ஸோ இது மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு டிவைஸு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு 22,000லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு கிளைம் பண்ண முடியாத வாரண்டியில். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ 60 mAh பேட்டரி அப்படின்னும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக 1.5 டேஸ்க்கு மேலே பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு 80 வாட் சார்ஜிங் அப்படின்னும் போது இது எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour 10 minutes ஃபுல் சார்ஜ் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டும் கொடுத்துருக்காங்க, Snapdragon 7S Gen 3. ஸோ இந்த சிப் செட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஓகேவா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதை விட வேறு மொபைல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஹைலைட்டாக சொன்னதே தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே திரும்ப ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க. Snapdragon 7S Gen 3 அண்டு க்ளோ ஆகக்கூடிய அந்த டார்க் டிசைன் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா குவாட் கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ அந்த டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோனியோட சென்சார் கொடுத்துருக்காங்க. சோனி IMX896 அப்படிங்கிற ஒரு மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. ஸோ இந்த Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டோட AnTuTu ஸ்கோர் பார்த்திங்கன்னா 8 lakhோட அதிகமாக கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி விவோ V50 பார்த்திங்கன்னா நேற்று தான் லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஃபுல் HD+ தான் கொடுத்தாங்க. பட் இவங்க வந்து 1.5K ரெசல்யூஷன் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ சார் வேல்யூ இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு கால்ஸ் அட்டன் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு ஹெட்செட் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைலோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா RMX5032 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.83 inches கொண்ட ஒரு டிஸ்பிளே, கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக தான் இருக்குது. அண்டு 50 MP மெயின் கேமரா, 16 MP செல்ஃபி கேமரா, ரியரில் ஒரே ஒரு கேமரா தான், இன்னொரு 2 MP வேஸ்ட் கேமரா. ஸோ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் தரமான ஒரு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் லெவலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த DC டிம்மிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு வலிக்காமல் இருக்கணும். பட் நம்ம டிஸ்பிளேங்கிறது ஒரு லைட்டு தான், லைட்டை ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா கண்ணு வலிக்க தான் செய்யும். ஸோ 5G பேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வர வர கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்டே வராங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 13, 14 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 9 பேண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் இருக்கிற மெயின் கேமராவில் உங்களால் 4K 30 FPSல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா சோனி IMX480 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களால் 1080p 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் அப்படிங்கிறத வைப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு LDAC LHDC இந்த சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் டிடிஎஸ் எஃபெக்ட் எதுவும் கொடுக்கல. டால்பி அட்மாஸு அதெல்லாம் ஹைரஸ் ஆடியோ அதெல்லாம் எதையும் காணும். பட் டியூல் கேரியர் அக்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ NFC சப்போர்ட் இதில் கிடையாது. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்தோம். 190 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் பரவாயில்ல அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க. 22,000 அப்படிங்கிறது. பட் 22,000க்கு உங்களுக்கு 8GB RAM 128GB வரையும் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ரியல்மியில் P3X அப்படிங்கிற 5G மொபைலும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு 13,000 ப்ரைஸ் பாயிண்டில் 6GB RAM 128GB வேரியண்ட்டு. ஓகே, இப்போ ரியல்மி P3 ப்ரோவில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ரியல்மி 14 ப்ரோ ப்ளஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்கோட அப்படியே கோயின்சைட் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கேமரா செட்டப் மட்டும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அதே 6000 mAh பேட்டரி, அதில் இருக்கிற அதே சேம் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டு. ஸோ அதே ஸ்க்ரீன் குவாட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாக்கா 6.83 இன்ச்சஸ் கொண்ட டிஸ்பிளே. ஸோ அதில் இருக்கக்கூடிய அதே சேம் 5G பேண்ட்ஸு. ஸோ கிட்டத்தட்ட அதே வெயிட்டு அதே திக்னஸ்ஸு. ஸோ ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு 22,000 கிடைக்குது. பட் அந்த 14 ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவே தான் இருக்கும். அதில் கொஞ்சம் கேமரா பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு ஆடியோ சிஸ்டமும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேமரா கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரியல்மி P3 ப்ரோ ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி P3 ப்ரோவில் உங்களுக்கு குவாட் கர்வ்டு டிஸ்பிளே தான் கிடைக்கும். அதை தவிர பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவங்க சொல்கிற மாதிரி இது சூப்பரான சாய்ஸ்லாம் கிடையாது. ஸோ ரியல்மிலே ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் அண்டர் 25,000 எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரியல்மி GT60 அப்படிங்கிற மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு ரியல்மி சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி ஸ்டோரில் உங்களுக்கு அண்டர் 24,000 கிடைக்குது. ஸோ 24,000க்கே உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாகவும் அடிக்கடி ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு நியர்பை ஷாப்லேயும் மேபி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரியல்மி GT60. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டு, Qualcomm Snapdragon 7+ Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டு. இதில் உங்களுக்கு 5500 mAh பேட்டரி வித் 120 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு கூப்பன் ஆஃபர், கார்டு ஆஃபர் எல்லாமே அமேசானில் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு 25,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அதே சிமிலர் ஸ்பெக்கோட உங்களுக்கு OnePlusலேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா OnePlus Nord 4 அப்படிங்கிற மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட்டு உங்களுக்கு 26,000 இல்லை 25,000க்கே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. திரும்ப ஆஃபர் எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆஃபர் கொடுக்கும்போது உங்களுக்கு மொபைல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ஆஃபர் கொடுத்து முடிச்சாலும் ஆஃபர் இருக்குன்னு தான் போட்டுட்ருக்காங்க. பட் ஆஃபர் எப்போயாவது தான் கொடுப்பாங்க. ஸோ போக்கோவில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு மொபைல் போக்கோ X7 ப்ரோ பார்த்தீங்கன்னா 25,000க்கு ஒரு சூப்பரான சாய்ஸு. ஸோ இதுவும் லேட்டஸ்ட் மொபைல் Android 15ஓட உங்களுக்கு கிடைக்கும். பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். போக்கோவில் கொஞ்சம் பழைய மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, Android 14ஓட இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டோட போக்கோ F6 மொபைல் பார்த்தீங்கன்னா 22,000க்கே கிடைக்குது. ஸோ அதிலே MediaTek ப்ராசஸரோட பார்த்தீங்கன்னா 19,000க்கே உங்களுக்கு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் உங்களுக்கு போக்கோ X6 ப்ரோ அப்படிங்கிற நேமில் இருக்கும். ஸோ எந்த விதமான கார்டு ஆஃபருமே இல்லாமல் இந்த பர்டிகுலர் மொபைலில் 19,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எனக்கு புதிய மொபைலாக தான் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா March 11 அன்னைக்கு iQOO Neo 10R அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து சைனாவில் லாஸ்ட் இயர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இப்போ தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15ஓட லான்ச் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் வந்து அண்டர் 30,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 28,000ஓட கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேபி ஒரு 25,000 கிடச்சுன்னா பெஸ்ட்டு டீலாக இருக்கும். பட் அந்தளவுக்கு iQOO கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இவங்க விவோவோடைய சப் பிராண்டு. ஸோ இவ்வளோ சாய்ஸஸ் இருந்தாலும் எனக்கு ரியல்மி P3 ப்ரோ தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு ஃபஸ்ட்டு சேலில் உங்களுக்கு 22,000 கிடைக்குது. ஸோ அடுத்ததாக ரியல்மிலே பார்த்தீங்கன்னா 14Xன்னு ஒரு மொபைல் ஒன்று ஆல்ரெடி லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மொபைலே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கவர் பண்ணியிருக்க மாட்டோம். அது வந்து வாங்கக்கூடாத ஒரு மொபைல் லிஸ்ட்டில் வரும். ஸோ அந்த மொபைல் வாங்குறதுக்கு நீங்கள் சும்மாவே இருக்கலாம். ஸோ அந்த மொபைலை திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியல்மி P3X அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி இதே மொபைலை இன்றைக்கி லான்ச் பண்ணதே திரும்பவும் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து
அமேசானில் திரும்பவும் லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ரியல்மி நார்சோ 80 அப்படிங்கிற சீரீஸில் ஏதாவது மொபைல்ஸ் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மொபைல் வந்து 13,000 கிடைக்கிறதா போடுறாங்க. 6GB RAM 128GB வேரியண்ட்டு. ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரியல்மி P2 Pro பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அல்ட்ராவைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற ரியல்மி P3 Proவில் பார்த்திங்கன்னா அந்த அல்ட்ராவைடையும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேமிங் மொபைலாம், அதனால் அல்ட்ராவைட் கேமராவை கட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு சூப்பரான கேமராக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் கேமிங்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, இல்லை வேறு எந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே மொபைல் வாங்குங்க, தேவையில்லாமல் மொபைல் வாங்காதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.